சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்புவோம். மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மீகா 2:7. யாக்கோபு வம்சம் என்று பேர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. கடந்த வாரங்கள் முழுவதும், இந்த மாதத்தில் கடந்த வாரங்கள் எல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இதில் நம்ம இதுவரைக்கும் தியானித்தவைகள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று தொடர்ந்து அதை குறித்து தான் நம்ம தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கடைசி வாரம், இந்த வாரம் முடிகிறதுனால, இந்த மாதம் முடிகிறதுனால மேலே இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு நான் விளக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு என்னும் யாக்கோபு வம்சம் என்று பேர் பெற்றவர்களே. என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை அறிந்திருக்கிறவர்களே. அல்லேலூயா. தேவனை அறிந்திருக்கிற ஜனமே, தேவனை அறிந்திருக்கிற பிள்ளையே, நான் உன்னோடு பேசுகிறேன். தேவனை அறியாத மக்களோடு நான் பேசல, நீ என்னை அறிந்திருக்கிறபடினால் நான் உன்னோடு கூட தான் நான் பேசுகிறேன். நீ என்னை அறிவதற்காகவே எகிப்து தேசத்திலே பல அற்புதங்களை நான் உனக்கு செய்தேன். நானே ஜீவனுள்ள தேவன், என்னை அன்றி வேறே தேவன் இல்லை என்று நீ அறிவதற்காகவே எகிப்து தேசத்திலே பல அற்புதங்களை நான் உனக்கு செய்து என்னை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். நீ என்னை அறிந்து கொண்டாய். மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவன் அந்த ஜனங்கள் தன்னை அறிவதற்காகவே ஆண்டவர் கிரியைகளை செய்தார். இப்ப அந்த ஜனங்களோடு கூட அநேகம் ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ. நீ என்ன நினைக்கிற? இத்தனை ஆண்டு காலங்கள் என்னை நீ அறிந்திருந்த போதிலும், யாக்கோபு வம்சம் என்னும் பெயர் பெற்றவர்களே, என் பிள்ளைகளா இருக்கிறீங்களே, நம்ம எல்லாருக்கும் என்ன பேரு சொல்லுங்க? என் ஜனங்களுக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்றாரு இல்லையா? அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று 2 நாளாக முதல்ல வாசிக்கிறோம். என் ஜனங்கள், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்கும் ஆண்டுடைய நாமம் இருக்கிறது. எது? பேர்ல இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் இருக்கிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஆண்டவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவன் என்னை அறிந்திருக்கிற ஜனங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். என் ஆவி குறுகி போயிட்டோ. நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். என் ஆவி குறுகி போயிட்டோ. ஏன் அப்படி சொல்றார் என்றால், என் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் உன் வாழ்க்கையில தேவைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, குறைவுகள் வரும்போது, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யலையே, ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டேன்ற, கர்த்தரால செய்ய முடியலையா என்ற ஒரு அவிவிசுவாசம் ஜனங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. பல வருடங்கள் ஜெபிக்கிறோம், பல வருடங்கள் ஆண்டவரை எதிர்பார்க்கிறோம், வேத வசனத்தை வாசித்து அதை நம்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது நடைபெறாத போது ஆண்டவர் மேல் நமக்கு என்ன வருகிறது? ஒரு அவநம்பிக்கை, அவிவிசுவாசம் வந்து விடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அறிந்திருக்கிற ஜனமே, என் ஆவி குறுகி போய் இருக்கிறதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும்
ஆவியானுடைய கிரியைகளை தாராளமாய் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் கீழ் இருள் இருந்தது, அவைகள் மேல் ஜலத்தின் மேல் ஆவியானவர் ஆதி முதற்கொண்டு வெளிப்படுத்தல் முடிகிற வரைக்கும் இயேசுவே நீர் வாரும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார் என்று முடியுது. ஆவியில துவங்கி ஆவியில தான் சத்திய வேதம் முடிகிறது. கர்த்தர் சொல்றார், என் ஆவி குறுகி போயிற்றோ, என் கிரியைகள் இவைகள் தானோ. அப்படின்னு அர்த்தம் என்ன? என் ஆவி குறுகி போகலப்பா, என்னுடைய வல்லமை குறுகி போகவில்லை, என்னுடைய கிரியைகள் இவைகள் தானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை அற்புதங்களை செய்தாரா? 10 அற்புதங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு. அதே வேளையில் எகிப்தியருக்கு 10 வாதைகள். அல்லேலூயா. அவர்களுக்கு வாதையா இருந்தது, இஸ்ரவேல் மக்களுக்கு அவைகள் அற்புதங்களா இருந்தது. இவைகளை இஸ்ரவேல் மக்கள் அறிந்திருக்கிறாங்க. இப்போ அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். வருகிற வழியில் எது தடையாய் வருகிறது? செங்கடல் வருகிறது. செங்கடல் முன்னால் நின்று கொண்டு இஸ்ரவேல் மக்கள் பயந்து அலறுகிறார்கள். நாம எல்லாம் பயப்படுற மாதிரி பிரச்சனை வந்த உடனே, எதிர்ப்பு வந்த உடனே, தடைகள் வந்து பயந்து அலறுகிறார்கள். ஏன்? முன்னால செங்கடல், வலது பக்கமும் இடது பக்கம் வனாந்திரம், எங்கும் போக முடியாது. பின்னால பார்வோனுடைய சேனைகள் திரும்ப இவர்களை பிடித்து கொண்டு போகிறதுக்காய் வருகிறது. இவைகளை பார்த்த உடனே இஸ்ரவேல் மக்கள் பயந்து அலறுகிறார்கள். பயந்து அலறினாலே என்ன காரணம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலே உனக்கு 10 அற்புதங்களை காண்பித்தாரே, தேவன் இங்கேயும் ஏதாகிலும் செய்வார் என்கிற விசுவாசம் வரல. கர்த்தர் ஏதாகிலும் என அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உன்னை எங்கே கொண்டு சேர்ப்பேன் என்று கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் நான் உனக்கு சேர்க்கும்படி இறங்கினேன் என்று மோசையை அனுப்பி 10 வாதைகளை செய்து மக்களை விடுதலையாக்கி கொண்டு போகிறார். ஆனால் இப்ப ஜனங்கள் என்ன நினைக்கணும்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், எங்கே கொண்டு சேர்ப்பார்? கானானில் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் சொன்னதை எனக்கு செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்கிற விசுவாசம் இருந்துதா? இல்ல. என்ன செய்தாங்களா? பயந்து அலறுகிறார்கள். மோசையை பார்த்து சொல்லுகிறார்கள், எகிப்து தேசத்தில் எங்களுக்கு கல்லறை இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து செங்கடல் ஓரத்தில் எங்களை கொல்லவா கொண்டு வந்தா என்கிறார்கள். இப்ப கர்த்தர் சொல்ற, என் ஜனமே, யாக்கோபு வம்சம் என்னும் பெயர் பெற்றவர்களே, என் ஆவி குறுகி போயிற்றோ, என் கிரியைகள் இவைகள் தானோ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ இதுவரைக்கும் கண்ட கிரியைகள், எகிப்து தேசத்தில் என் ஆவியானவர் செய்த கிரியைகள் இவைகள் தானோ? இதுக்கு மேல் அவரால் ஒன்று செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? எகிப்து தேசத்திற்குள்ளே நைல் நதியை இரத்தமாய் மாற பண்ணினார். ஆனால் செங்கடலை பிளந்து, செங்கடலை வழி திறந்து எப்படி போக போகிறோம் நினைக்கிறியா? என் ஆவி குறுகி போயிற்றோ, என் கிரியைகள் இவைகள் தானோ? யோவான் சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 49வது வசனத்தில் அங்கே நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் பேசுகிறார். நாத்தான்வேலே, அத்திமரத்தின் கீழே பிலிப்பு உன்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாயோ, இதை பார்க்கிலும் பெரிதானவைகளை காண்பாய். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ கண்டதை பார்க்கிலும், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ அனுபவித்ததை காட்டிலும் தேவன் பெரிதானவைகளை கர்த்தர் உனக்கு செய்வார். என் ஆவி குறுகி போயிற்றோ, என் கிரியைகள் இவைகள் தானோ? நீ விசுவாசித்தால் இதை பார்க்கிலும் பெரியவைகளை நீ காண்பாய். நீ கர்த்தராகிய தெய்வத்தை உத்தம இருதயத்தோடு விசுவாசிப்பாய், ஆனால்
கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதை பார்க்கிலும் மேலானவைகளை பெரிதானவைகளை காண்பாய். என் ஆவி என்ன செய்யல? பலன் இழந்து போகல. என் ஆவி வல்லமை இழந்து போகல. என் ஆவி குறுகி போகல. நான் செய்கிற கிரியைகள் இவைகள் தான் என்று மட்டுப்படுத்த முடியாது. தேவனுடைய கிரியைகளை ஒருவனும் ஒரு காலம் மட்டுப்படுத்த முடியாது. உலகத்தில் பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சில வருடங்களில் இந்த தெய்வங்கள் எல்லாம் பயங்கரமா இருந்தது, வல்லமையா இருந்தது, துடிப்பா இருந்தது. ஆனால் இப்போ ஒண்ணுமே. இது உலகத்தில். கர்த்தர் சொல்ற, என் ஆவி குறுகி போகல, என் கிரியைகள் இவைகள் தானோ என்றால் நீ நினைக்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவைகள் அல்ல. நீ விசுவாசித்தால் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை வந்த கால வேளையில ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் நம்புறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை இவைகளை பார்க்கலும், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கண்டவைகளை பார்க்கலும் பெரிதானவைகளை கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் ஆவி குறுகி போகவில்லை, என் ஆவி குறுகி போகவில்லை என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி ஒரு நாள் குறுகி போகாது, பலன் அற்று போகாது, வல்லமை குறைந்து போகாது. நான் சொல்லுகிறேன், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீ விசுவாசிக்க விசுவாசிக்க பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை நான் உங்களோடு காலவேளையில சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் செய்கிற சில பெரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லணும்னா, இதுவரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் காணாத ஒன்றை முதலாவது கர்த்தர் செங்கடல் ஓரத்திலே செய்தார். ஆமா தானே? இதுவரைக்கும் காணாதவைகள் என் கிரியைகள் இவைகள் தானோ. அதுல என்ன விளங்குது உங்களுக்கு? கர்த்தருடைய கிரியைகள். சூரியன் தேவனுடைய கிரியை, சந்திரன் நட்சத்திரம் ஆண்டவருடைய கிரியை, வானங்கள் வானாதி வானங்கள், பூமி அதில் உள்ளவைகள், மனிதர்கள் மிருகஜீவன்கள் எல்லாம் அவருடைய கையின் கிரியைகள். கர்த்தர் சொல்றார், என் கிரியைகள் இவைகள் தானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பார்க்கிலும் மேலானவைகளை நான் செய்ய வல்லமை உள்ளவர். 2 குருடர்கள் வராங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். கர்த்தர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தர்மம் எடுக்கிறவங்க பாருங்க, பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க 2 பேரும் கண் தெரியாமல். ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பணம் வேணுமா? அவங்க 2 பேரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் பார்வை அடையணும். சொல்லுங்க, பணமா பார்வையா? ஏன்னா இதைவிட மேலான ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு அவைகள் மறைவாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய கண்களை பிரகாசமாக்குவாராக. பார்வை அடையணும். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் விசுவாசத்தினுடைய உனக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கர்த்தரை விசுவாசத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்து கொண்டே போவார். விசுவாசம் வளர வளர நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களும் கிரியைகளும் பெருகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அந்த 10 வாதைகளை கண்டார்கள். ஆனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு செங்கடல் பிளந்ததாக சரித்திரம் இல்லை, எழுதப்படவும் இல்லை, தேவன் செய்யவும் இல்லை. அப்ப இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? அது கரெக்ட் தான். நைல் நதி ரத்தமாய் மாறினது, கல்மழை பெய்தது, காரிருள் வந்தது, தவளை வந்தது, வண்டுகள் வந்தது, பேன்கள் வந்தது, எல்லாம் சரிதான். ஆனால் இப்போ எல்லாவற்றை பார்க்கிலும் பயங்கரமான செங்கடலுக்கு முன்னால நிற்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு மேல பாலம். நம்ம ஒரு காரங்கன்னா மேல ஒரு பாலத்துக்கு கற்பனையா போட்டிருப்பான். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போகிறதற்கு கர்த்தர் போட்ட பாலம். என்ன நடக்க தெரியல, கற்பனைக்கு எட்ட மாட்டேங்க. ஏன்னா இதுவரைக்கும் கர்த்தர் அப்படி ஒரு காரியத்தை செய்யல. பிதாக்களுக்கு அப்படி நடந்திருந்தால் ஒருவேளை இவங்களும் நம்பலாம், கர்த்தர் எங்களுக்கும் செய்வார் என்று. ஆனால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவே இல்லை. ஆகையினாலே கலங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள்.
இங்க தேவன் சொல்ற, என் கிரியைகள் இவைகள் தானோ? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் இதைவிட பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆமென். இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு வார்த்தைகளை பேசுறாங்க. ஊழியக்காரன் உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். மோசே தேவனை நோக்கி பார்க்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, மோசே நீ என்னை பார்க்கிறது என்ன? உன் கரத்தில் என்ன இருக்கிறது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக நேரங்கள் நாம செய்கிற தவறு என்ன தெரியுமா? கர்த்தர் ஏற்கனவே நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கோலை தேவன் தந்திருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவன் நம்முடைய கையில் ஒரு கோலை தந்திருக்கிறார். அது வாக்குத்தத்தமாய் இருக்கலாம், தேவனுடைய வசனமாய் இருக்கலாம். அது கோலாக நம்முடைய கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கோலை கொண்டுதான் எகிப்து தேசத்திலே வாதைகளை அற்புதங்களை மோசே செய்தான். அல்லேலூயா. உன் கையில என்ன இருக்கிறது? இப்ப நான் கேட்கிற ஆணுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது நீ கர்த்தரை நோக்கி முறையிடுகிறாயே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே உன் கைகளிலே நான் தந்திருக்கிறேன். ஆமென். என்ன இருக்கிறது? நம்ம எல்லாருடைய கையிலும் கோலுக்கு ஒப்பாக வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு வேத புஸ்தகத்தை தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிறார். நல்லா விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அல்லேலூயா. நம்முடைய கரங்களில் ஆண்டவர் அவருடைய வார்த்தை ஆகிய வேதத்தை நம்முடைய கையில தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ செய்ய வேண்டியது என்ன என்றால், கர்த்தர் சொல்றார், அந்த கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டு, நீட்டு, என் கிரியைகளை நீ காண்பாய். செங்கடலுக்கு நேராய் கோலை நீட்டு. மோசே கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. மோசையால் செங்கடலை பிளக்க முடியுமா என்றால் இல்லை. மோசையினால் அந்த காரியத்தை செய்ய முடியுமா? நோ. ஆனால் ஆனால் கோலை நீட்ட முடியும். நீங்களும் நானும் கர்த்தர் இதை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்க முடியுமா? முடியும். அதை அறிக்கை பண்ண முடியுமா? முடியும். செய்கையில அதை செய்ய முடியுமா? அல்லேலூயா. மோசே கோலை நீட்டினான், கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. வேலைக்காரர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள், கர்த்தர் அதை திராட்சரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ கோலை நீட்டின உடனே கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார், செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் உலகம் காணாதவைகள், இதுவரைக்கும் அந்த இஸ்ரவேல் மக்கள் காணாதவைகள், நான் சொல்கிறேன், முதல் முறையாக உலக வரலாறுகளில் சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒன்று, செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. அல்லேலூயா. இந்த காலவேளை நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் கர்த்தர் பிளந்து விடுவாராக. தடையாய் நிற்கிற உனக்கு அதில் ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவாராக. வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர் செங்கடல் நடுவிலே உனக்கு ஒரு வழி திறக்கும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார், கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். இதுவரைக்கும் நீ கண்டவைகளை பார்க்கிலும் மேன்மையானவைகளை செய்வார். என் கிரியைகள் இவைகள் தானோ, நீ இவ்வளவு நினைத்து கொண்டிருக்கிறாயோ, இதை பார்க்கலாம் பெரிதானவைகளை நான் உனக்கு செய்வேன், நீ அதை காண்பாய். இப்போ செங்கடல் ரெண்டாய் பிளந்து நிற்கிறது. அதிசயம் என்ன? ரெண்டு புறமும் தண்ணீர் சுவர் போல் நிற்கிறது. அல்லேலூயா. சுவர் மாதிரி அவை எல்லாம் பனிக்கட்டிகளாய் கல்லாய் உறைந்து நிற்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள், நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். தண்ணிக்குள்ள இறங்கி யாரடா போறது, நீ போறியா நான் போறேன், நான் முன்னால யார் போறா, ஒருவேளை தண்ணி இப்ப பார்க்கறதுக்கு நிற்குது, வந்துட்டா நடுக்கடல்ல போய் கொண்டிருக்கும் போது திரும்பி வந்துட்டா என்ன பண்றது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும் இல்ல? அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. சில நேரங்களில் நமக்கு அதுதான் வரமாட்டேங்குது.
யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆண்டவர் ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், நீங்கள் யோர்தானில் இறங்குங்க. அது எப்படி வேதம் சொல்லுது? கரை புரண்டு ஓடுகிறது. உள்ள இறங்குனா இழுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? கர்த்தர் சொல்றார், நீ உள்ள இறங்கு. ஆசாரியருடைய கால்கள் யோர்தானில் பட்ட உடனே அது மேலே இருந்து ஓடி வருகிற அந்த யோர்தான் நதி அப்படியே நின்று போனதான் பாருங்க. அல்லேலூயா. அந்த நதி மேலே இருந்து ஓடி வருகிறது, அப்படியே நின்றது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடுவில் ஒரு பெரிய பாதை உண்டாயிற்று. இப்போ நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தோடு காலை வைங்க. சில காரியத்தில் எவ்வளவு காலம் பயந்து பயந்து வாழ போறீங்க. உங்கள் பயமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய பயம் கர்த்தர் சீசர்களை கடிந்து கொண்ட சில இடத்துல ஒன்று, அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டீர்கள்? நான் கூட இருக்கிறேனே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஏன் பயப்படுற? அதே படகு கொந்தளிக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? ஆமா தானே? மூழ்கினால் யார் முதல்ல மூழ்கணும்? படுத்திருக்கிறாளா இல்ல நடமா நிற்கிறாளா? சொல்லுங்க, யார் முதல்ல மூழ்கணும்? அவன் படுத்திருக்கிறத தானே மூழ்கணும். இவங்கள நடமா தான் நிற்கிறாங்க, பிரயாசப்பட்டு கொண்டு நிற்கிறாங்க. அப்போ என்ன விசுவாசம் வேணும்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றார், உன்னை தொடுகிறவன், உன்னை தொடருக்கு முன்னால் அவன் யாரை தொடுகிறானா? கர்த்தருடைய கண்மணியை, அவரை தொடுகிறான். அவரை தொட்டாதான் என்னைய தொட முடியும். ஏனென்றால் நான் அவருக்கு உள் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆமா, அவரை தொட்டாதான் என்ன பண்ண முடியும்? சவுல் சபைக்கு விரோதமாய் போகிறான். கர்த்தர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆனா அவன் எதை துன்பப்படுத்தினா? சபையை துன்பப்படுத்தினான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ சபையை துன்பப்படுத்துகிற நினைக்கிற, ஆனா நீ சபை இல்லப்பா, அந்த சபையினுடைய தலையாய் இருக்கிற என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்ப நான் சொல்றேன், நீ ஏன் பயப்படுகிற? நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆவி குறுகி போயிட்டோ, என் அன்பு பிள்ளையே, நீயும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மிகுந்த வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வைராக்கிய ஆவியை உடையவராய் இருக்கிறாரா? அவர் நம்மோடு கூட நமக்கு செய்கிறதிலே அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று வைராக்கிய ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், இதை பார்க்கலாம் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப செங்கடல் ரெண்டாய் பிளந்து விட்டது. இஸ்ரவேல் மக்கள் நடுக்கு உள்ள என்ன செய்றாங்களா? நடந்து போறாங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம் உண்டு, கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் நடந்து போனார்கள். இஸ்ரவேல் மக்கள் மட்டும் நடந்தார்களா? சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க. இஸ்ரவேலர்களுக்காக திறக்கப்பட்ட ஒரு வாசல், அந்த வழியில இஸ்ரவேல் மக்கள் போறாங்க. ஆனால் விருத்த சேதனம் பண்ணப்படாத அவிவிசுவாசிகளும் பார்வோனும் அவருடைய ஜனங்களும் அதே செங்கடலுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் நாம நினைப்போம், நீதிமானுக்கு நடக்கிறது போலதான் ஆண்டவரே பாவிக்கும் நடக்குது, எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எனக்கு நடக்கிற மாதிரி தானே அவனுக்கும் நடக்குது. செங்கடல் நடுவாய் நானும் வருகிறேன், அவன் ரதங்களோடு வருகிறானே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 73ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிக்கனா தெரியும். இப்ப வாசிக்காதீங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவரே, எனக்கு நடக்கிற மாதிரி அவனுக்கு நடக்குது. அவனுடைய பால் பாத்திரங்கள் குறையவில்லை, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மாடு சினை அழியவில்லை, அவன் நல்லா இருக்கிறானே. ஸ்தோத்திரம். ஆனால் நீ கொஞ்சம் தான் பார்த்திருக்கிற, முடிவை பார்க்கலையே. அல்லையா சொல்லுங்க. துவக்கத்தை பார்க்கலும். நேற்று அடக்க ஆராதனையிலே நான் பிரசங்கித்தது, ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கல. எது முக்கியம்? முடிவு தான் முக்கியம். ஆகையினால நீ துவக்கத்தை தானே பார்க்கிற.
நீ போகிறதான வழியில அவனும் வருகிறான். துவக்கத்தை தானே பார்க்கிற, முடிவை பார்க்கலையே. முடிவை பார். ஆமென் சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில யோபுடைய துவக்கத்தை பார்க்கிறோம். ஐயோ பாடுகள் கஷ்டங்கள் இவ்வளோ உபத்திரவமா. முடிவை பார். துவக்கம் எப்படி இருக்குமா? ஆரம்பம் அற்பமா இருக்கும், துவக்கம் ஒருவேளை அற்பமா இருக்கும். ஆனால் என் அன்பு பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. முடிவு சம்பூரணமாய் இருக்கும். முடிவு சம்பூரணமாய் செய்ய வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நடந்தார்கள், அவர்களுக்கு பின்னே பார்வோனுடைய ஜனங்களும் அவர்களும் நடக்கிறார்கள். ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்காக திறந்த வழியில அவர்களும் வருகிறார்களே, நாங்கள் கரையேறின உடனே அவர்களும் கரையேறுவார்களே, பிடித்து கொண்டு போவார்களே. ஸ்தோத்திரம். இல்லை இல்லை, அவர்களுக்கும் உனக்கும் இடைவெளி கர்த்தர் வெகு தூரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உன் கூட உன் பின்னால தொடுகிற அளவுக்கு அவங்க வரல. உனக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு மேக ஸ்தம்பம் வந்து நின்று அவர்களை பிரித்தது. ஒரு பெரிய இடைவெளியை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு காலமும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு அவர்கள் இணைந்து விட முடியாது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு அவர்கள் ஒருபோது இசைந்து வர முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கரையேறினார்கள். இஸ்ரவேல் மக்கள் கடைசி வயதான முதிர் வயது உள்ளவர்கள் கரையேறுகிற வரைக்கும் அந்த மேகம் அவர்களுக்கு நடுவாய் நின்றது. அவர்கள் வேகமாய் ரதங்களை ஓட்டுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் மேல் யுத்தம் பண்ணினார். அவர்கள் செங்கடலில் அவர்களுடைய ரதங்கள் அதனுடைய என்ன சொல்றது, வீல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலரவும் அவர்கள் வருத்தத்தோடு தங்கள் ரதங்களை நடத்தவும் தேவன் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இஸ்ரவேல் மக்களை பிடிக்க முடியல. நடுக்கடல்ல போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பார்வோனும் ஜனங்களும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார், திரும்பி போய்விடலாம் என்று நினைக்கும் போது எல்லா இஸ்ரவேல் மக்கள் கடைசி நபர் கரையேறுகிற வரைக்கும் கர்த்தர் பொறுமையாய் காத்திருந்தார். இப்பொழுது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கோலை திரும்ப செங்கடல் மேல் நீட்டு. ஆமென். அப்பொழுது சுவர் போல் நின்றதான எல்லா கடலுடைய தண்ணீர் எல்லாம் திரும்ப கரை புரண்டு வந்தது. அந்த பார்வோனுடைய சேனைகளை முழுவதுமாய் செங்கடலின் நடுவிலை போட்டு அவர்களை மூழ்கடித்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராய் வந்தவர்களில் ஒருவனும் தப்பி போகவில்லை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஒருவனும் தப்பி போகவில்லை. நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோது காண்பதில்லை, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் இதுவரைக்கும் அறிந்திராத பெரிய கிரியைகளை கர்த்தர் காண்பித்தார். இதுவரைக்கு அவர்கள் கண்டிராத பெரிய கிரியைகளை கர்த்தர் காண்பித்தார். தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், என் ஆவி குறுகி போயிற்றோ, என் கிரியைகள் இவைகள் தான் என்று நீ நினைக்கிறாயோ. இன்னொரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம், எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எண்ணாகமம் 11:23 வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கவனிங்க, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அல்லேலூயா. இங்கு கடற்கரை ஓரத்தில் பயந்தவர்கள் இஸ்ரவேல் மக்கள். மோசே பயப்படல. ஆனால் இங்க வனாந்தரத்தில் இங்க மோசேயே சந்தேகப்படுகிற கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தான், இதற்கு மேல் அவர் என்ன பண்ண போகிறார் என்று நினைக்கிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது என்ன? குறிப்பிட்ட ஒரு இடத்துல வரும்போது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் மோசேயை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் எகிப்து தேசத்தில் இறைச்சி பாத்திர தண்டையில் உட்கார்ந்ததை நினைத்து அழுகிறோம். எங்களுக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லுங்க, வரதான் செய்யும். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்ன உடனே
சொல்லுங்க. சண்டே என்ன 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 ஒரு மனதில் ஒரு பிரமாணம் எழுதி வச்சிருக்கிறோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வந்தா சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு என்ன வீட்டில் சாப்பாடு, ஏதாவது சிக்கன் மட்டன் ஏதோ ஒன்று. ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆராதனை முடித்த உடனே ஒரு சந்தோஷமாய் ஒரு சாப்பாடு அப்படி மனதில் ஒரு பிரமாணத்தை எழுதி வச்சிருக்கிறோம். நல்லது, நான் தப்புன்னு சொல்லலை, வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. ஆனால் இஸ்ரவேல் மக்கள், நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள், நீ இன்னும் கொஞ்சம் தூரம் நீ பிரயாணம் பண்ணினால், இன்னும் கொஞ்சம் தூரம் நீ போய்விட்டால், கர்த்தர் உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நீ உன் வாழ்நாள் முழுவதும் நீ அனுபவிக்கலாம். கொழுத்த கன்றுகளையும் எல்லா மிருக ஜீவன்களையும் கர்த்தர் உனக்கு அங்கே வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, உன் காலத்தில் கர்த்தர் உனக்கு தருகிறதற்காக சிலவற்றை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உன் காலத்திற்கு முன்னே தேவன் உனக்கு குறித்திருக்கிற அந்த நாட்களுக்கு முன்னே சில காரியங்களில் நீ சிக்கிக் கொள்ளாதே. இச்சை உள்ளவனாக என்ன பண்ணாத, சிக்கிக் கொள்ளாதே. உனக்கு ஆண்டவர் குறித்த காலம் வரும்போது உனக்கு ஒரு திருமண காரியங்களை தேவன் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல அரசாங்க வேலையை கர்த்தர் உனக்கென்று ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் உன் காலத்திற்கு முன்னே நீ என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க, இச்சிக்க கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வனாந்தரத்தில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுகிறது என்றால், தூதர்கள் புசிக்கிற மன்னாவை தினமும் வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரா, கொடுக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் எதற்கு அழுகிறார்கள்? இறைச்சி, வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், கொம்மட்டிக்காய். ஹல்லேலூயா. ஆனா கொம்மட்டிக்காய் என்றால் நம்ம ஊர்ல இருக்கிற கொம்மட்டிக்காயெல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா? நம்ம ஊர்ல இருக்கிற கொம்மட்டிக்காய் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பேர் கொம்மட்டிக்காய்னா என்னன்னே தெரியாது இல்லையா? கிரிக்கெட் பால் மாதிரி இப்படி உருண்டையாக இருக்கும். காட்டுக்குள்ளே கிடத்துல நிறையா அப்படி சின்ன உருண்டையாக கிடக்கும். பயங்கர ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி கசக்கும், சாப்பிட்டா அவ்வளோதான். அப்போது ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் விரும்பின கொம்மட்டிக்காய் நான் நினைக்கிறேன் அது ஒருவேளை வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் என்னமோ தெரியல. சரி, இவர்கள் அதை விரும்பினார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். தேவன் எங்களுக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ என்று வனாந்தரத்தில் அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு குறித்த காலத்துக்கு உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நல்ல வாழ்வு, நல்ல எதிர்காலம், நல்ல வேலை, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் கர்த்தர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் செய்வார். சத்தமா? ஆனால் உன் காலத்திற்கு முன்னே நீ இச்சை உள்ளவனாகாதே. அல்லேலூயா. இப்போ இவர்கள் கேட்கிறாங்க பாருங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும். எல்லாம் அழுகுறான். கேட்டா மட்டும் இல்ல, அழுகுறான். சில பிள்ளைகளை பார்த்துருக்கிறீங்களா? எதற்கெடுத்தாலும் அழுதா அம்மா கொடுத்துருவாங்க, அழுதா அப்பா கொடுத்துருவாரு என்று இவர்கள் அழுது ஜெயித்தவர்கள் சில பிள்ளைங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீ அழுதாலும் சரி உருண்டாலும் சரி தரமாட்டேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல முதியோர்கள், ஞானமுள்ளவர்கள் சொல்லுகிறாங்க, உங்கள் பிள்ளைகள் எதை கேட்டாலும் முதலாவது நோ சொல்லுங்க. ஆமென். இல்லைன்னு சொல்லுங்க. ஏனென்றால் நீங்க கேட்ட உடனே வாங்கி கொடுத்து பழகிட்டா அந்த பிள்ளைகள் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க என்று நாளைக்கு ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்து முன்னால நிப்பாட்டி இது எனக்கு வாங்கி கொடுமா. அல்லேலூயா. என்ன கேட்டா அம்மா கட்டாயம் அப்பா கட்டாயமா கொடுப்பாங்க என்று அவனுக்கு தெரியறதுனால அவன் அதை செய்வான். நோ சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பிரச்சனை, என்கிட்ட மிரட்டுறான், நான் தற்கொலை பண்ணிடுவேன். நான் சொன்னேன், சர்ச்சுக்கு பின்னால் தான் ரயில்வே ட்ராக் போகுது, விழு. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 6th என்னமோ படிச்சான்னு நினைக்கிறேன். நான் கவனிங்க,
உங்க வாழ்க்கையில நீங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதானால் அதை விடாது இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில பிள்ளைகள் அழுது நம்மை மிரட்டும், தற்கொலை பண்ணிருவேன்னு சில பிள்ளைகள் மிரட்டும். நான் சொல்லுகிறேன், வேதத்தின்படி சத்திய வார்த்தைகளாக இருந்தால் கீழ்ப்படிங்க, இல்லைன்னா ஒத்துக்கொள்ளவே கூடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கையில் விடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு விட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோது நமக்கு தீமை செய்யவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவங்க அழுகுறாங்க, மோசைக்கு வேதனை தாங்க முடியல. இவன் ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து, ஆண்டவர் இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் அழுகிறார்களே, இவர்களை நானா பெற்றேன், என்னால தாங்க முடியல ஐயா. கர்த்தர் சொன்னார், அவங்க என்ன கேட்கிறாங்க? இறைச்சி தானே வேணும், என்ன வேணும்? நாளைக்கு எல்லாருக்கும் நான் இறைச்சி கொடுக்கிறேன். அவன் சொல்லுங்க, என் கிரியைகள் இவைகள் தானோ, என் ஆவி குறுகி போயிட்டோ, இவ்வளவுதான் நினைக்கிறியா நீ? நாளைக்கு கொடுக்கிறேன். அது எவ்வளவு நாள்? ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், 2 வாரம் அல்ல, 30 நாட்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர்கள் வாயில சாப்பிட்டு மூக்கலோடி வருகிற வரைக்கும் நான் தாரேன்னு போய் சொல்லுன்ட்டு. இப்பதான் மோசே கேட்கிறார், என்ன ஆண்டவரே, என் கூட இருக்கிற ஆள் எவ்வளவு பேர் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீர். வாசிங்க எண்ணாமத்தின் புத்தகம். என்னோடு இருக்கிற காலாட்கள், கவனிங்க, என்னோடு கூட இருக்கிற காலாட்கள் மாத்திரம் எவ்வளவு பேரு? 6 லட்சம். அல்லேலூயா, 6 லட்சம். ஏமா அந்த வசனத்தை போடுங்களேன். என்னோடு கூட இருக்கிற காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர். யுத்தத்துக்கு போகிறவர்கள், 20 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, யுத்தத்திற்கு போகிறவர்கள் 20 இருந்து 50 வரைக்கும் காலாட்கள், யுத்தத்துக்கு போகிறவர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். குழந்தைகள், ஸ்திரீகள், முதியோர்கள் எல்லாரும் சேர்த்து எவ்வளவு பேர் இருக்காங்களா? ஏறக்குறைய 25 இருந்து 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 30 லட்சம் பேருக்கு அந்த காலத்தில் மட்டன் இவங்க சாப்பிட்றான்னா ஒவ்வொருத்தனும் அவனுக்கு இருக்கிற அந்த பசிக்கு ஒருத்தன் 1/2 கிலோ 1 கிலோ சாப்பிடுவான் ஒரு நேரத்துக்கு. ஆனால் இவர் சொல்றாரு, எவ்வளவு நாள் சொல்லுங்க, எவ்வளவு நாள்? அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சம் வைத்துக் கொள்ளுங்க. 20 லட்சம் 1/2 கிலோ கணக்கு பண்ணீங்கன்னா கூட எவ்வளவு வேணும்? 10 லட்சம் கிலோ வேணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 10 லட்சம் கிலோ. எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 10 லட்சம். எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு. அல்லேலூயா. என்ன ஆண்டவரை கால்குலேட்டர் தெரியாம சொல்றீரா? கணக்கு தெரியாம சொல்றீரா? இல்ல, என் கூட இருக்கிற ஆட்கள் மட்டும் எவ்வளவு பேரு? தேவை மிகுதி. ஐயா, இவ்வளோ தேவை இருக்கிறது, இவ்வளோ பேருக்கும் 30 நாளைக்கு கொடுப்பேங்கிறீர, என்ன விளையாடுறீரா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என் ஆவி குறுகி போயிட்டோ, என் கிரியைகள் இவைகள் தானோ. நீ இவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தினமும் இவர்கள் வானத்திலிருந்து மன்னா கொடுக்கிற, இதைத்தான் என்னால கொடுக்க முடியும் நினைக்கிறியா? டெய்லி சாப்பிட்றாங்களே, இதைத்தான் கொடுக்க முடியும் நினைக்கிறியா? இந்த காலவேளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் இப்படிதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இவைகள் தான் நான் சாப்பிட்றேன். ஆண்டவரே, ஒரு நல்ல ஆகாரம் எனக்கு இல்லை, என் பிள்ளைகளுக்கு இல்லை, நல்ல உடுக்கல. ஆண்டவரே, இவைகள் தானா? கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் உனக்கு காண செய்வார். என் கிரியைகள் இவைகள் தானோ, இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளை காண்பாய். அல்லேலூயா. பெரியவைகளை காண்பாய். மோசே, என் கரங்கள் குறுகி போயிட்டோ. நீ என்ன நினைக்கிற? என் கரங்கள் இவைகள் தான் செய்ய முடியும் நினைக்கிறியா? ஆமென். அல்லேலூயா. மோசேயால நம்ப முடியல, மோசேயால நம்ப முடியல. ஆண்டவரே, 20-30 லட்சம் ஜனங்களுக்கு 1 மாதம் தரேன்னு சொல்றீரே, என்னையா? கீழே சொல்றார், வனாந்தரத்தில் இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும் போதுமா? சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை எல்லாம் கொண்டு வந்தாலும் போதுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே,
நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மோசேக்கு என்ன பிரச்சனைனா, இத போய் நீ யார்கிட்ட சொல்லு, அழுகிற மக்கள்கிட்ட போய் சொல்லு, ஒரு மாசம் உனக்கு சாப்பிட ஆண்டவர் தராரு, நீ சொல்லுன்ட்ட. அங்கதான் மோசே கேட்கிறார், ஆண்டவர் இது எப்படி ஆகும்? அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, என் கரம் குறுகி போயிட்டு சொல்லிட்டான். போய் கர்த்தரை விசுவாசித்தான், ஜனங்கள்ட்ட போய் சொன்னான், உங்களுடைய அழுகை எனக்கு விரோதமாய் அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தது. உங்கள் அழுகையை கர்த்தர் கேட்டார். அவர் ஒரு மாதம் உங்களுக்கு சாப்பிடுகிறதுக்கு இறைச்சியை தரேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அந்த ராத்திரி கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். அவைகள் சமுத்திரத்தில் இருக்கிறதான மச்சங்களை எல்லாவற்றையும் காடையாக மாற பண்ணி, பாளையம் எங்கிலும், இந்த பக்கம் போன ஒரு நாள் பிரயாண தூரம், இங்க ஒரு நாள் பிரயாண தூரம், பின்னால சைடுல எல்லாம் எவ்வளவா, ஒரு முழம் உயரத்துக்கு எல்லாம் விழுந்து கிடக்குது காடைகள் பாளையத்துக்குள்ள எல்லாம். அல்லேலூயா. எவ்வளவு சாப்பிட்டாங்க சொல்லுங்க? எவ்வளவு நாள்? ஒரு மாதம். சாப்பிட ஆசை தீரை வேணாம், சாப்பிட முடியல, மூக்களோடி வந்து எட்டி பார்க்குதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ திகட்டி போகும் அளவிற்கு, போதும் கர்த்தாவே என்று சொல்லும் அளவிற்கு என் தேவனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உன்னை பெருக பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய சித்தம் என்பது அது அல்ல. ஆமென் சொல்லுங்க. அது அல்ல. வனாந்தரத்தில் நீ வந்து காடைகளை கொண்டு வந்து அற்புதங்களினால நீ ஒரு மாதம் சாப்பிடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்த்து, அங்கே கர்த்தர் உன்னை வாழ்நாளெல்லாம் நீ மகிழ்ச்சியா இருக்க, நீ வாழ்நாளெல்லாம் செழிப்பா இருக்க, நீ ஆசீர்வாதத்தில் வாழ்வதே என் ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. எங்கோ ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று தேவ பிள்ளையை நீ விரும்பாதே. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான இடத்துல உன் வாழ்நாளெல்லாம் உன்னை அமர வைத்து, கர்த்தர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தினாலே உன்னை கர்த்தர் போஷிக்கிறாரே, அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். ஏதோ யாரோ ஒரு ஆள் வந்து, யாரோ ஒரு நபர் வெளிநாட்டிலிருந்து வந்து அப்படியே ஒரு 10 லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்துட்டு போகிறது அல்ல ஆண்டுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் சபையை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி அதன் மூலமாய் நான் உன்னை செழிப்பாய் போஷிப்பேன், அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. அப்ப நமக்கு வருகிற ஆசீர்வாதம் எங்க இருந்து வரணும்? சபையில இருந்து வரணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருந்து வரணும்? சபையில இருந்து வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் பலமாய் இருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் மட்டும் அல்ல, இதை பார்க்கலும் கோடி மடங்கு பெரிதாக இருக்கிறது. நான் அதை காண்பேன், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பேச வேண்டியது ஏராளம், நேரம் குறைவு. இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எழுப்பி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கவில்லை, வேற எங்கிருந்தும் நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தைகள் மோசேயின் கையில் இருக்கிற கோலை போல அவருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் ஒருபோது நம்மை வெறுமையாய் இந்த உலகத்துக்குள் அனுப்புவதில்லை. நம்முடைய கரங்களிலே அவருடைய வார்த்தையாகிய கோலை கர்த்தர் நமக்கு தந்து அனுப்புகிறார். ஒவ்வொருடைய கரத்திலும் தேவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதற்குரிய கோலை, வார்த்தையை தேவன் நமக்கு தந்து அனுப்புகிறார். யாக்கோபு என்னும் பேர் பெற்ற என் சந்ததியே, என்னை அறிந்திருக்கிற ஜனமே, என் ஆவி குறுகி போகவில்லை, என் கிரியைகள் இவ்வளவுதான் என்று மட்டுப்படுத்தப்படவில்லை.
கர்த்தருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்வில் இன்னும் பெரிதாய் விளங்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிப்பதற்கு மகனே மகளே நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? விசுவாசிப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அவருடைய கிரியைகளை கர்த்தர் விளங்க பண்ணுவார். இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிள்ளையும் வலதுகரம் உயர்த்தி, பரலோக தேவனே, சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, இந்த காலவேளையில் நீர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உயர்த்தப்பட்ட கரங்களில் மோசேயின் ஆண்டவரே கோல், மேய்ப்பனின் கோல் எங்கள் கையிலே நீர் கொடுத்திருக்கிறீர். இவைகளை கொண்டு ஆண்டவரே தடைகளை மாற்ற முடியும், எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும், சத்துருக்களை அடிபண்ண கீழ்ப்படிய பண்ண முடியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தையின் அதிகாரத்திற்காக, வல்லமைக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்வீராக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சபையில் இதை பார்க்கிலும் இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்யும். செலுத்தப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுக்கு அதை நூறத்தனையாய் திரும்ப தாரும். எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.